ஹாய் ஆச்சாரியாஸ். என் பொண்ணு வந்து 6th கிரேட்ல வந்து சனாஸ்ரீ. நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு நியூ வந்து இந்த இயர் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த இயர் ஜாயின் பண்ணுறப்ப எங்களுக்குள்ள ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸ்கூல் வந்து அவளுக்கு செட் ஆகுமா, அவளுக்கு வந்து ஏன்னா அவள் ஸ்டேட் போர்டில் படித்த பாப்பா. இந்த இயர் தான் ஃபர்ஸ்ட் டைமாக சிபிஎஸ்சி உள்ள வந்திருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்ஸுமே 40க்கு 30 above தான் எடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கரிக்குலம் எல்லாமே டோட்டலாக மாறி இருக்கு. வீட்டுக்கு வந்தால் அவங்களே தான் அவங்களோட ஒர்க்ஸை பார்த்துக்கிறாங்க. ஸ்டடீஸ்மே வந்து கிளாஸ் ரூமில் வந்து அவங்கவுங்க டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா கிளியராக புரியுற அளவுக்கு சொல்லி கொடுத்துறனால அவங்க வீட்டில் வந்துமே டவுட் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. மேபி வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வருவாங்க. இந்த டைம் வந்து நாங்கள் கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. வந்து பார்த்தோம். இங்கிலீஷ் கிளாஸ் போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேம் வந்து தேங்க் பண்ண இங்கிலீஷ் மேம்க்கு, அர்ச்சனா மேம். ரொம்ப அழகா அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து செம்ம ஹைல இருந்துச்சு. பசங்கள்கிட்ட அவங்க வே ஆஃப் டீச்சிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. எல்லா பசங்கள்ட்டையுமே ஒரே மாதிரி டீச் பண்றாங்க. அந்த ரோல பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்குன்னா ஒரு ரோப்லையும் போயிட்டு தான் வந்து பேசுறாங்க. ஏன்னா எல்லா பசங்களுக்கும் அவங்க பேசுறது போகணும், அவங்க டீச் பண்றது எல்லா பசங்களுக்குமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே போறாங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸுமே எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கேட்குறாங்க. பசங்களும் ரொம்ப என்கரேஜிங்கா ஒரு மாதிரி ஹாப்பினஸா கை தூக்கி ஃபர்ஸ்டா நானி அப்படின்னு ஒரு போட்டி போட்டுட்டு அழகா ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இங்க என் பொண்ணை சேர்த்து விட்டதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.